நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நம்ம ஆங்கில படங்களுக்கு கதை சொல்வது ஒரு வழக்கமாக வச்சிருந்தோம். ஆங்கில படங்கள் நம்ம பெருசா விமர்சனம் செய்வதில்லை. ஆனால் விமர்சனத்தோடு கலந்து அந்த படத்தோட கதையை நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சக்கப்போடு போட்டு கொண்டு இருக்கும் ஒரு படம் அப்சஷன். இந்த படத்துக்கு நம்ம படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு ஆங்கில படம் அப்படின்னா நம்ம தமிழ் படம் தான் சம்மந்தம் இல்லாத பேர் வைப்பாங்க. நம்ம தமிழ் படத்தை குறைச்சி மதிப்பிடல, உடனே எல்லா படத்தையும் சொல்லலை, ஒரு சில குறிப்பிட்ட படங்கள். ஆனால் ஆங்கில படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய ஒரு சப்ஜெக்டுக்கும் அந்த படத்தினோட பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கும். நம்மள அந்த படத்தோட பேரே அந்த படத்தை எந்த மாதிரி படம் சொல்லி நம்மள யூகிக்க வைக்க முடியும். இந்த அப்சஷன் படம் நீங்க சினிமா தேட்டர்ல போய் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க நாளைக்கு யூடியூப்ல பார்த்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஆப்ல நீங்க போய் பார்த்தாலும் சரி, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய அர்த்தம், இந்த வார்த்தைக்கான உண்மையான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான ஈர்ப்பு. ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் பாருங்க. இல்லைன்னா மீளாத ஆசை, இல்லைன்னா எப்பொழுதுமே அதை பற்றியே சிந்திக்கும் நிலைமை. இது மூணுமே இந்த அப்சஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பொருந்தக்கூடிய ஒரு பொருள். இந்த மூணுமே இந்த படத்துல இருக்கானா? மூணுமே இருக்கு. தீவிரமான ஈர்ப்பு, மீளாத ஆசை, எப்பொழுதும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ஹெட்டிங்கான ஒரு அர்த்தம். இதை மீனிங் வச்சுட்டு இந்த படத்தினுடைய கதையை நீங்க கேளுங்க. நீங்க அந்த படத்தை பார்க்க போறதா இருந்தா கூட சும்மா நம்ம சம்மந்தம் இல்லாத போயிட்டு படம் பார்க்காதீங்க. இது பேய் படமா இல்லைன்னா வேற மாதிரி ஒரு படமா அப்படின்றது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தாதான் புரியக்கூடிய ஒரு படமா இருக்கும். எல்லாருமே எல்லா படத்தையும் ஒரு பேய் படமா நினைச்சு போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இந்த படத்துல இவங்க இந்த படத்தோட ஒரு ஹீரோயின். இந்த அம்மா தான் இந்த படத்தோட கடைசி வரைக்கும் இந்த கதையை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறவங்க. நீங்க இந்த படத்தோட கதை கேட்க போறீங்க. கதை உங்களுக்கு புரியிற பாஷையில நம்ம சொல்ற, புரியிற மாதிரி ஒரு மொழியில சொல்றதுனால அது எக்ஸாக்டா கதையில ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல சொல்ற, புரியணுன்றதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்றேன். இவங்க ஒரு எங்கல், இவரை ஒரு பையன் காதலிக்கிறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப ஷை டைப்பான ஒரு பையன். அவருக்கு ஒரு நண்பர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தன அந்த பையனுக்கு அந்த நண்பர் ட்ரைனிங் கொடுக்குறாரு, எப்படி இந்த பொருளை போய் பேசணும் அப்படின்ட்டு. ஆனா அவன் ரொம்ப கிரிஞ்சா, அந்த பழைய காலத்து ஆளுங்க மாதிரி, எங்களை மாதிரி ஆளுங்க மாதிரி என்ன பண்றாரு, ரொம்ப கிரிஞ்சா பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த நண்பர் என்ன பண்றாரு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுரா, நல்லா மாடர்னா என்ன பண்ணு, போன உடனே நைட்டு தங்கலாமான்னு கேளு அப்படின்ற மாதிரி மீனிங் வர மாதிரி என்ன பண்றாரு, அவனுக்கு சொல்லித்தராரு. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வெளியில வராங்க. வெளில வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட என்ன பண்ணுது, ஒரு மாதிரி பேசுறதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு என்ன ஆயிடுது, சரி இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அந்த பொண்ணு காட்டுற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மள அது லவ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப நம்ம இந்த பொண்ணை எப்படின்னா என்ன பண்ணிடலாம், நீ நைட்டு மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நம்ம காதலை ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லுது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏற்றுதா ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கும், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் அந்த பையன் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வாங்குறதுக்கு என்ன பண்றாரு, ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடையில போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, கடைக்கார்ட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி பெண்களை ஈர்க்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆசைப்படுறேன், அது இந்த மாதிரி மாலையில வருமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த கடைக்கார பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அதை விட இது ஒண்ணு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது ப்ராடக்ட் தருவாங்க. அது என்ன அப்படின்னா, இவர் அதாவது யார் ஒருத்தர் மொத ஆசைப்படுறாங்களோ ஒரே ஒரு ஆசையை மட்டும்தான் அது நிறைவேற்றும். அந்த ஒரு மந்திர சும்மா ஒரு உடைக்கணும், ஒரு இது மாதிரி நம்ம இதுல சொல்லுவாங்க பாருங்க, புலிப்பல்ல உடைக்கிறேன், நான் இது உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மந்திர கோல் மாதிரி இது ஒரு மந்திர கோல் அப்படி சொல்லி ஒரு மாடர்னா இருக்கிற ஒரு கடையில் தான் போய் அவரு வாங்குறாரு. அவரும் சிரிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்படிதான் சொல்லி இந்த பொருளை போட்டு போறான், மாசம் போட்டு போறாங்க, அடிக்கடி போட்டு போவாங்க. சில பேர் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் நல்ல விஷயமா சொல்லுவாங்க, சில பேர் கெட்ட விஷயம் புலம்பிட்டு போவாங்க இந்த இடத்துல. அதனால இது வாங்குறது வாங்காதான் உங்க விஷயம், இல்லை நீங்க விருப்பப்படுறத வாங்கிட்டு போங்க. ஆனா இது நடக்கும், பல பேருக்கு பாசிட்டிவ் இருந்திருக்கு, பல பேருக்கு நெகட்டிவ் சொல்லிட்டு போவாங்க கடையில. அதனால
இதுக்கு டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த பொருளை வாங்கிக்கிற நேரா அந்த பொருளை வாங்கி கையில வச்சுட்டு நேரா அந்த பொண்ணை பார்க்க போறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவரு கூட நைட் நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வரைக்கும் விட்டு சொல்லிட்டு வரும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா எதுக்குமே ஒரு மயங்காத ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு அமைதியான பொண்ணு. நம்ம தமிழ் கலாச்சாரம் கொண்ட ஒரு பெண் கூட வச்சுங்களேன், அந்த மாதிரி மனசுல வச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த மாதிரி எந்த விதமான தப்பு தகராறு பண்ணாம ஒரு ரிசர்வ் டைப்பு, ஒரு அந்த காலத்து பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதனாலதான் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவளை ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க எதையுமே. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அவர் கூட நைட் அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவர் அந்த மாமாவை பார்த்து என்ன பண்றாரு, நீ எப்படின்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுல விட்டுன்னு சொல்லிட்டு கோத்து விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது கார்ல அப்படியே ஜாலியா அப்படி பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போது காதல் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அது அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்படி போயிட்டே இருக்கு. கடைசியா அந்த பொண்ணை இறக்கி விடுற இடம் வருது. அந்த பொண்ணை இறக்கி விடும்போது அந்த பொண்ணு கேக்குது, என்ன நீ என்ன சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ஃப்ரெண்ட்லியா தான் அவங்ககிட்ட பழகுனேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாரு, அவசரப்பட்டு இந்த ஹீரோ. ஏன்னா அவர் பயம். அந்த பொண்ணை சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்மள வேணான்னு சொல்லிட்டா நம்ம எப்படி அதை தாங்குறது, தமிழ் படத்துல காட்டுவாங்க பாருங்க, அதே மாதிரி அவருக்கு பயம். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சரின்னு சொல்லிட்டு உள்ள போகுது. உள்ள பொண்ணு இவர் தானே பேசுகிறாரு, என்னடா இது நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோமே, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே தேடும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பொருள் தேடும்போது பாத்தீங்கன்னா அவர் கடையில வாங்கின அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு நீட்டான ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும். அது என்ன பண்றாரு, எடுத்துட்டு சரி இது ஏதோ ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றாரு, அதை பிரிச்சு அந்த அதை நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை சொல்லி அந்த பொருளை உடைக்கணும். உடைச்சா அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னா அதுல சொல்லி அதை வித்திருப்பாங்க. அந்த வகையில என்ன பண்றாரு, இந்த பொண்ணு என் மேல உயிர் கடந்த அது அளவு கடந்த காதல் என் மேல அந்த பொண்ணு அடைஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்பான உடைஞ்சுக்குது. உடஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு உள்ள ரொம்ப அடக்கமா போன பொண்ணு டக்குன்னு அவர் கார் பார்த்து நிக்கிறாங்க. கார் பார்த்து நின்று அவர்கிட்ட அவருடைய தன்னோட ஆசை அப்படியே அவங்க பேசலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. நீ வரணும், என் கூட வா, என் கூட உள்ள வா, படுத்துக்கலாம், கொள்ளலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி காதல் வழியிறாங்க. இவனால எதுவுமே அவாய்ட் பண்ணவே முடியல. என்ன இப்படியாப்பட்ட பெண்ணி வெள்ள ஆச்சு, இப்படி இப்படி இந்த பொண்ணு எப்படி இந்த ஒரு செயல் இவளுக்கு உடைச்சதால் தான் இது நடந்ததாலாம் யோசிக்கலாம் இல்லை. அப்ப டக்குன்னு இப்படி மாட்டல இது தெரியாம நம்ம எவ்வளோ ரிசர்வ் டைப்பா இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை இல்ல நான் உள்ள வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சரி நான் உன் கூட எனக்கு இருக்கணும் போல இருக்கு, என்னால இங்க தனியா அந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் உன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப டீசெண்டா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அப்பப்ப கொஞ்சம் அவர் மேல ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ரொம்ப அவர் மேல ஒரு ஒரு காதல் காட்சிகள்லாம் கொஞ்சம் காட்டுறாங்க. இருந்தாலும் திடீர்னு அவர் என்ன கீழே போய் படுத்துக்கிறாரு. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்க. பேசும்போது பார்த்தா அந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டவுட் ஆகுது. இப்படி பொண்ணு இவ்வளவு சரமாரி நம்ம மேல விழுது, இந்த அளவுக்கு இந்த பொண்ணு இல்லையே, ஏன் இப்படி விழுது அப்படின்னும் போது அவனுக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட சுத்தி சில பேர் இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணோட அப்பா கேன்சரு, அந்த மாதிரி இந்த பொண்ணு உங்கள்கிட்ட குழந்தை பெற்றுக்கு விரும்புது, அதெல்லாம் கூட இப்படி சுத்துது அப்படின்னு சொல்லி பல தவறான விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப அது அந்த ஒரு நாளுக்கு அப்புறமா 2 பேரும் பேசி ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்யோன்யமா இருந்து அவங்க 2 பேரும் இணைப்புரியாம ஆயிடுறாங்க. அதுல ஹீரோயின் ஏற்கனவே பயங்கர காதலாயிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அந்த உடைச்சது அந்த பொருளை உடைச்சாரு பாருல இருந்து பயங்கர காதலாயிடுறாங்க. ஆனா தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அதிபயங்கரமான காதல் ஆயிடுது. எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க கூட இருக்கிறாங்க. அவர் விட்டு பிரிய நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டில் எடுத்து அடிச்சு உடச்சுக்கிறாங்க. அவரு கூட எதுவுமே இருக்கக்கூடாது, அவர் எதையுமே விரும்பக்கூடாது. அவர் விரும்புற எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னை தவிர அவர் எதை விரும்பினாரோ அது எல்லாத்தையுமே ஒரு பூனை செத்து போயிடும். அந்த பூனையை அவர் ரொம்ப விரும்புவாரு. அந்த பூனையெல்லாம் வச்சு சமைச்சுலாம் அவர் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அது தெரியாம அவர் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு அந்த அதை அவர் எதை விரும்புறாரோ அது எல்லாத்தையுமே வெறுக்கக்கூடியவரா, அவங்க தன்னை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு காதலனா இருக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப வல்கரா மாறிடுறாங்க. நம்ம ஒரு நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-3:45 மணிக்கு எழுந்து போயிட்டு ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிறாங்க. நீ படுத்து தூங்கு, நம்ம பார்த்து படுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ படுத்து தூங்குன்னு பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது என்னடா இது பேய் படமா தான் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடி சில காட்சிகள் அங்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப இப்படி இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு நாள் நைட் நீ உங்க வீட்டுல போய் தங்கு, நான் இங்க தங்குறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்காது. அது பாட்டில தண்ணியே அடிச்சுக்கும், தண்ணியை அடிச்சு ரத்தத்தெல்லாம் வரா மாதிரி பண்ணும். இவர் வீட்டுல இல்லாத நேரத்துல அவர் போன இடத்தையே பார்த்துட்டு அப்படியே நின்றுனே இருக்கும். கதவெல்லாம் அவர் வெளில போக முடியாத மாதிரி கதவெல்லாம் போட்டு ஸ்டிக்கர்லாம் போட்டு மூடும். அந்த அளவுக்கு ரொம்ப வல்கரான ஒரு காதலா மாறிடும் அந்த காதல். அவர் இது காதல்ல பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு ஒரு பயம் வருது.
பயம் வந்து என்ன பண்றான், இந்த பொண்ணை வந்து நீ இல்லம்மா நான் அந்த மாதிரி ஜென்ஸ் பார்ட்டி ஒன்று இருக்கு நான் அதுக்கு போட்டோமான்னு சொல்லி கேட்கறான். அது கத்தி கூச்சல் போட்டு தானும் அந்த பார்ட்டிக்கு போற மாதிரி போகுது. அங்க போகும் அந்த நண்பர்கள் எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. அங்க அது நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மற்ற நண்பர்கள் எல்லாருமே சந்தேகம் வந்து ஏன் இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்து. ஆனா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அது ஒரு 2 பேர் அவங்களுக்கு பேயின்ற மாதிரி யாருக்கும் அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப பயங்கரமா தீவிரமா லவ் பண்றா, தன்னை தவிர வேற யாருமே பக்கத்துல உட்காரோட விட மாட்டேன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வராங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹீரோட நண்பர் இருப்பார் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்டர்வல் மேலாம் அப்படியே வந்துருச்சு. இன்டர்வல் மேல அந்த கதை வரும்போது இதே மாதிரி காட்சிகள் பல காட்சிகள், படமே வந்து ஒரு 50 நிமிஷம் தான். இதே மாதிரி காட்சிகள் நகர்ந்து 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 அந்த இரவு நேரத்துல வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எப்படி இவரை விட மாட்டேங்குது, எப்படி இருந்தாலும் இவர் வந்து லவ் ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்குது, இவர் தனியா வெளில போற மாதிரி பல காட்சிகள் அப்படியே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா திடீர்னு இந்த ஹீரோ மேல வந்து ஒரு அஃபேர் ஆயிடுவாங்க. அஃபேர் ஆயிட்டு வந்து ஒரு நைட் வந்து இந்த ஹீரோவை ரொம்ப கம்பல் பண்ணி இப்ப நீ வந்தே ஆகணும், இல்லை நான் உள்ள வந்துடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு நான் உடனே பார்த்தாகணும், நான் தனியா விடுற ஐடியா இல்லை, நீ உடனே வா உடனே வான்னு சொல்லி கூப்பிட்டு காருக்கு வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில கார்ல இருப்பாங்க, வர வைப்பாங்க. அப்போ அந்த காட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு கூடயே தான் படுத்துட்டு இருக்கும். அந்த காதலிக்கிற பெண் வந்து கூடயே தான் படுத்துட்டு இருக்கும். அது அடிக்கடி ரத்தம் எது சொட்டினாலும் அவன் கூடயே படுத்துட்டு இருக்கும். நீதான் உலகே ரொம்ப அழகின்னு அவன் சொல்லிட்டே இருக்கணும். அந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்து நீதான் ரொம்ப அழகி, நீதான் அழகா இருக்கிற, உலகத்தோட யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கணும். அந்த நைட்டு 2:45 3 மணிக்கு அவன் அந்த கார்ல வந்து இன்னொரு பொண்ணை பார்க்க கிளம்பும் போதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் வந்து ஒண்ணுமே காட்ட மாட்டாங்க. ஆனா பயங்கர ஒரு த்ரில்லரோட காமிச்சாங்க. அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு தான் தெரியாம போவான். அந்த பொண்ணு மட்டும் கூப்பிட்டுருவானா அப்படி போயிட்டு வெளில இந்த கார்ல இருந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி உன்னை இவ்வளவு பிடிச்சிருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் என்ன பண்ணும், அந்த சைடு கார்ல வந்து அது முகத்தை வந்து சிதைச்சிரும். அந்த மாதிரி ஒரே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி காட்டுவாங்க. அந்த காட்சி காட்டணும். அந்த பொண்ணு வந்து பேயெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு மேல வந்து பயங்கரமான காதல். இவனை வந்து தன்னை தவிர ஒரு யார்கிட்ட போனாலும் அவனை சாகடி கூட அது தயங்காத ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணா வந்து மாறி இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், என்ன இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன இறந்த பொண்ணு என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் தூக்கி போடலாம்னு சொல்லி எடுத்து போட்டு போகும்போது தான் பாக்குறாங்க. அந்த பொண்ணும் அதாவது அந்த புதுசா கார்ல பார்க்க வந்திருப்பாங்க அந்த பொண்ணும் இவர் முதல்ல ஒரு பொருளை வாங்கி உடைச்சா பார்த்தீங்களா, அந்த உடைச்ச அந்த பொருளை உடைச்சி இவன் மேல காதல் வரா மாதிரி அந்த பொண்ணு உடைச்சிருக்கும். அதனால இந்த கார்ல வந்த பொண்ணுக்கும் இவன் மேல அளவு கடந்த காதல் வந்துட்டு இருக்கும். அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், இது வந்து பெண் நம்மள அபரிதமான காதல் வைக்கல, இந்த உடைச்ச ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அதுல ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பொருளை வித்த இடத்துக்கு வந்து கடகடன்னு ஓடுறான். ஓடி போய் இந்த மாதிரி கேட்கறான், நான் இங்க வந்து ஒரு இந்த மாதிரி நான் வாங்கி இந்த மாதிரி உடைச்ச இந்த பொருள் வந்து ஒரு ரொம்ப இருந்ததே, இப்ப எதுவுமே இல்லையே, 2 3 தான் இருக்கு, அதை மட்டும் எடுப்பான். வேற எதுவுமே இருக்கு. அந்த கடைக்காரர்கிட்ட சண்டை போடுவான். அந்த கடைக்காரர் சொல்லுவாரு, தம்பி அது வேணும்னா அந்த பின்னாடி அதுல என்ன பிரச்சனைனா அந்த பொருளுக்கு பின்னாடியே வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அந்த கடைக்காரன் அவன் ஏற்கனவே ஒரு முறை முயற்சி பண்ணியிருப்பான். அந்த அந்த ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி பொண்ணு இவ்வளவு பிரச்சனை பண்ணும்போது அவனோட டவுட் ஆயிட்டு இந்த பொருளை உடைச்சு அந்த மாதிரி ஆயிருக்கு பொருள்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர்ல ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான், அது எப்படிங்க கியூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து கியூர்லாம் பண்ண முடியாது, அது தானே சரியானாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருவாரு. ஸோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணவங்க யாரு அப்படின்றத வந்து படத்துல கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அந்த பொருளாலதான் இந்த இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்றத வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஆனா அந்த உடைக்கிற பொருளை என்ன பண்றான் இவன், ஒரு 2 3 எடுத்துட்டு போயிட்டு இன்னொன்னு வச்சு என்ன பண்றான், நான் இந்த பொண்ணு வந்து என் மேல கொண்ட காதல் வந்து நார்மலா மாறணும்னு சொல்லிட்டு இன்னொரு பொருளை உடைச்சா கண்டிப்பா இது நார்மல் ஆயிடும் சொல்லிட்டு இன்னொரு பொருளை உடைக்க முயல்வான். ஆனா அதை உடைக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை தான் அது வாய்ப்பு, அது அவரோட ஆசையை சொல்லி ஒரு தடவை தான் உடைக்க முடியும், 2வது சாய்ஸ் கிடையாது சொல்லிட்டு அது உடையாது. இப்ப என்ன பண்றான் ஹீரோ, அதை உடைச்சாதான் இந்த காதலிக்கிற பொண்ணு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பொருளை தீனும் ஃப்ரெண்டு கிட்ட ஓடுறான் கடவுள், மாமா இந்த மாதிரி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரி இவ வந்து கடிச்சு கொதறிட்டா, ஒரே செகண்ட்ல கொலை பண்ணிட்டா, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அவ கிடையாது, இந்த பொருள் தான். இதை வந்து நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியாயிடும், என்கிட்ட இருக்குது 2 பீஸ் தான் இருக்கு, என்னால மறுபடியும் அதை உடைக்க முடியல, என்ன பண்ணு நீ என்னுடைய இந்த மாதிரி என்னோட காதலி வந்து சரியாகணும், இதான் என்னோட ஆசைன்னு சொல்லி கொஞ்சம் உடைச்சிரு, உடைச்சா அவளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்து இவன் பேசுறத முட்டாள்தனமா நினைச்சுட்டே, முட்டாளடா நீ, அது எப்படா நடக்கும், பொருள் உடைச்சா அந்த பொண்ணுக்கு எப்படா உடம்பு சரியாகும், என்னோட ஒரே ஒரு ஆசை, எனக்கு லட்சமா கோடி கோடியா பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொருளை உடைச்சிருவான். உடைச்ச அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு அவன் கேட்டது எல்லாமே கொட்டும்.
அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது எல்லாமே அந்த உடைச்சதால வந்த வேணதான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் முந்தின காட்சி வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு இயக்குனர். அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அவர்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கடுத்து அவன்கிட்ட வேற ஸ்டாக் இல்லை. அந்த ஒண்ணு மட்டும் தான் இப்ப வச்சு நான் சுத்துறான். இப்ப அவன் வந்து பணம் கொட்டினோடனே மறுபடியும் அவன் ட்ரை பண்ணாலும் அவன் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணாலும் அதை அந்த விஷயத்தை சரி பண்ண முடியாது. வேற வழி இல்லாம அவன் என்ன பண்றான், ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஆயிரம், ஃப்ரெண்டோட காதலி தன்னை காதலிக்க போய் அதையும் வந்து காதலி காலி பண்ணிடுறா. இப்ப அவனுக்கு கடைசியா இருக்கிற ஒரே வாய்ப்பு ஹீரோயின் மட்டும்தான். ஹீரோயின் போய் என்ன பண்றான், மா நான் சொல்றதை கேளு, நீ இந்த ஒரு பொருளை மட்டும் நான் சொல்ற மாதிரி சொல்லி உடைச்சிரு, எல்லாமே சரியா போயிடும், நமக்கு எந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்காது. இதுதானா இதுக்காக நான் அவனுக்கு காதலி பொய்யா சொல்றேன், நான் அவனை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜக் எடுத்து தன் முகத்துல அடிச்சுட்டு ரத்தத்தை வர வைப்பா. அதை பார்த்து அவன் என்ன பண்றான், இதெல்லாம் சரியாவாது, இதுக்கப்புறம் உயிரோட இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்மள வந்து அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து டேய் நம்மகிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, அந்த பொண்ணை கூப்பிடுறா, நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லி தேவையில்லாம் வீட்டுக்கு வந்துருவான். அப்ப அந்த பொண்ணு துப்பாக்கி அவனை சுட்டுரும். எப்படா என் ஆளை வந்து எப்படி திருத்த ட்ரை பண்றப்போ நாங்க 2 பேரும் மட்டும் வாழ்ந்து உள்ள வரா சொல்லி சாவடிச்சிடும். அதுல அப்ப என்ன பண்றானா இவன், இல்ல இந்த பொண்ணு பைத்தியம் ஆயிட்டா, கடைசி நம்மளதான் இவன் காலி பண்ண போறா, அது மாதிரி நம்மளே செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம்ல போய் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் துப்பாக்கி எடுத்து சுடலாம்னு முயற்சி பண்றான். இந்த பொண்ணு வெளில இருந்து கதை தட்டினே இருக்குது, எங்க திறங்க திறங்க, நான் ஒன்றும் பண்ணல, நம்ம 2 பேர் காதலிக்கலாம், அருமையா காதலிக்கலாம், இன்பமா காதலிக்கலாம், நீங்க கதை திறங்க, என்னை விட்டு போய் என்ன எதுவும் பண்ணாதீங்க, கதை திறங்க கதை திறங்க, கதை தட்டிட்டே இருக்கிறான். அப்ப இந்த என்ன பண்றான், ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னுடைய வாயில வச்சு சுட்டுன்னு செத்துலான்னு பாக்குறான். ஆனா அவனால சாக முடியல. ஐயோ இப்படி நம்ம சாதம் ரொம்ப கோரமா இருக்குமே சொல்லிட்டு ஒரு மாத்திரை வச்சிருப்பான். அந்த மாத்திரை வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான மாத்திரை. அந்த மாத்திரையை சாப்பிட்டுதான் அவன் ஆசையா வளர்த்த பூனை செத்து இருக்கும். அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து தன் வாயில போட்டுட்டு அப்படியே சாவ முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இந்த பொண்ணு வெறுத்து போய் சாவ முயற்சி பண்ணிட்டே இருப்பான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல அவனுக்கு அந்த காதலி மேல காதல் வந்துடும். ஒரே செகண்ட்ல டக்குன்னு அப்படி அப்படின்னா மாத்திரலாம் போட்டு முன்னு டக்குன்னு அவனுக்கு வந்து காதல் வந்துடும். அங்கே கதை திறந்து வெளில வருவான். வெளில வரும்போது அந்த பொண்ணு வந்து அங்க நின்று இருக்கும். அந்த பொண்ணை கட்டி பிடிப்பான், கிஸ் அடிப்பான், எல்லாமே பண்ணிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி அப்படியே கீழே வந்து அப்படியே உட்கார நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் மடியில படுத்துன்னு இருக்கும்போது அவன் ஏற்கனவே போட்ட மாத்திரையில அவன் என்ன பண்ணுவான், அப்படியே அவளை காதலிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், சரிஞ்சு செத்துருவான். அப்ப அப்படியே கேமரா பேக்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஒரே ஒரு கடைசியா அந்த உடைக்கிற விஷயம் இருந்தது பாத்தீங்களா, அதை உடைச்ச மாதிரி அந்த சீன் காட்டுவாங்க. அதுல அந்த பொண்ணு என்ன சொல்லி உடைச்சிருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண வைக்கிறான் நம்ம ஆடியன்ஸ். அது என்ன அப்படின்னா இந்த பையன் நம்ம மேல அபிரிதமான காதல் கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அந்த பேய் மேல் வந்த பொண்ணு வந்து சொல்லி உடைச்சிருக்கு. அதனாலதான் அந்த சாக போன பையன் சாவும் போது கூட இந்த பொண்ணு மேல ஒரே செகண்ட்ல பயங்கரமான காதலா மாறுறான். இப்ப இந்த பொண்ணோட கடைசி சீன் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு கடைசியில ஐயோ இவன் செத்து போயிட்டானே, இதுவும் நம்ப முடியும் அப்படின்னா அவ்வளவு காதலிச்சிருக்கா இல்லையா, எப்படி உயிரோட இருக்க முடியும்னு சொல்லி அந்த துப்பாக்கி எடுத்து சுட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கேம் முடிஞ்சிடுது. எல்லாமே நார்மல் ஆயிடுது. ஏன்னா ஒருத்தவங்களை செத்துட்டா கூட அந்த கேம் வந்து ஓவர் ஆயிடுது. அந்த பழசு எல்லாமே அழிஞ்சு போகுது. உடனே அந்த பொண்ணு பழைய நிலைமைக்கு வந்துடுறா. வந்து அந்த மடியில படுத்திருக்கிற அப்போ அவ வந்து ஃப்ரெண்டா தானே பார்த்தா அவ அது அந்த மருந்து அந்த உடைச்சதால தான் வந்து காதலனா பார்த்தா. இப்போ அது சரியான உடனே என்னடா இந்த மாதிரி நம்ம ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கீழே தள்ளிட்டு அழுகுறா. அப்படியே படத்தை போஸ்ட் பண்றாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த காஞ்சூரிங் படம் பார்த்தாங்க, அது பயங்கரமான ஒரு ஹாரர் படம். ஆனா இது ரொம்ப சிம்பிளா ஒரு வீட்டுல வச்சுட்டு 4-5 முக்கியமான பிளேஸ் வச்சுட்டு அருமையான ஒரு ஸ்ட்ராங்கான கதை, ஸ்ட்ராங்கான ஆக்டிங், ஆனா பேய் இல்லை அப்படின்னு தான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆங்கில பட வரிசையில நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த படத்தினுடைய வெற்றி வரிசையில இந்த அப்சஷன் படம் முக்கியமான ஒரு படமா இருக்கும்.